நம்ம வாழ்க்கையில அநேக போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தி உயர்த்திருக்கிறார். ஒரு ஒரு மனத்தாழ்மையாக இருக்கிற ஒரு மனிதனை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்திருக்கிறதுக்கு காரணமே அந்த தாழ்மை தான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனை அவன் ஒருத்தன் வந்து தாழ்மையா இருந்து தன்னை தாழ்த்துகிறான்னா அவன் உயர்த்தப்படுவான் என்று. அப்படித்தான் அந்த உலகம் அநேக பேரு சில நேரங்களில பொருட்கள் அதிகமாக இருக்கு, என்கிட்ட பண வசதிகள் அதிகமாக இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு சில பேர் இருப்பாங்க. ஆனா அந்த தாழ்மைக்கின்ற அந்த அறிகுறியே இல்லாம இருக்கும். ஆனாலும் எதுவே இல்லைனாலும் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய காணிக்கையினாலும் உங்களுடைய முதல் பலனை கர்த்தருக்காக கொடுத்தீங்க. நான் கொடுத்துட்டேன், நான் மற்றவங்களை விட அதிகமாக நான் தந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்துல ஒரு கர்வம் வந்துடவே கூடாது. அதை கர்த்தர் பார்க்கிறார். ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் அவன்கிட்ட கொஞ்சம் இருந்தா கூட அதை கொடுத்தா கூட அவன் தாழ்மையோடு நடந்து கொண்டான்னா கர்த்தர் அவனுடைய பலியை அவனுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம மன தாழ்மையோடு இருக்கணும். அவருக்கு முன்பாக எவன் தாழ்த்தப்படுகிறானோ நிச்சயம் அவன் உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் உங்களிடத்துலதான் அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார், கேட்கிறார். நம்மளிடத்துல நீங்க இருதயத்துல சொல்லிக்கிடணும், ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன கேட்கிறார்? மனத்தாழ்மையை. அதை தவிர அவர் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஒருவன் மனத்தாழ்மையோடு பொறுமையோடு நடந்து கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.